bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Bad Guys 2 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு The Bad Guys 1 2022ல ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ போட்டிருப்பேன். டைம் தான் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த படம் வந்துட்டு 2 days பிஃபோர் தான் பார்த்துட்டு வந்தேன். சரிங்களா? ஸோ 2 days பிஃபோர் 3 to 4 days இருக்குங்க. எனக்கு எக்ஸாக்டா நான் உங்களை எப்போ பார்த்தேன்னு கூட, பட் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வந்து ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சரி அதுக்குள்ள ரிவ்யூ ஒன்று போட்டுடலாம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் படங்கள்லாம் பார்க்கறதுனால எல்லா படமும் வந்துட்டு சீன்ஸ் பை சீனாக வந்து மண்டையில் ஓடிக்கிருக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னால் வந்துட்டு இந்த டைம் எடுத்து ப்ராப்பராக டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னால் டைம் ரொம்ப பேக்காக இருக்குங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பேன். லைக் படம் பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பட் இந்த படத்தை வந்துட்டு The Bad Guys 2 வந்துட்டு நான் தியேட்டரில் பார்த்தனால வந்துட்டு நான் ஃபோனே தொட மாட்டேன். தியேட்டருக்கு போனாலே ஆப்வியஸ்லி பாப்கார்னை மட்டும் வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அந்த வகையில் வந்து The Bad Guys 2 வந்துட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், சிரிச்சேன். ஏன் தெரியுமா? தியேட்டரில் நான் மட்டும் தாங்க இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். யாருமே இல்லை தியேட்டரில், நான் மட்டும் இருந்து படம் பார்க்கணும்னு அந்த இத்தனை நாள் ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருக்கேன், ஒண்டியா பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு தேட்டரில் எங்கேயாச்சும் ஒரு 2 பேர் 3 பேர் தேட்டரில் வந்துட்டு இருந்துருவாங்க. சரிங்க, நான் மட்டும் இருக்க மாட்டேன். பட் இன்னைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு லைக் வந்துட்டு நான் இந்த படம் பார்க்குற The Bad Guys 2 பார்க்குறப்போ வந்துட்டு தேட்டரில் ஒருத்தம் கூட இல்லைங்க. சரிங்களா? ஓகே, ஒருத்தம் கூட இல்லை. அது சண்டே நினைக்கிறேன். ஒருத்தம் கூட இல்லை. நைட் ஷோ போயிருந்தேன், தனியாக போயிருந்தேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சிரிச்சு கையெல்லாம் தட்டினேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். உண்மையிலே சரிங்களா, உண்மையிலே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 45 minutes தாங்க. சரிங்களா, 44 minutes தான். அது லைக் வந்து கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலி கேட்டிங்கன்னா. கொஞ்சம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் நல்ல டைலாக்ஸும் ஒரு கரெக்டாக தான் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் சீன்லாம் போவோம். லைக் வந்து நம்ம ஹாலிவுட் படம் பார்ப்போம்ல, லைஃப் ஆக்ஷன் படம்லாம். இந்த என்னதான் பேய் படம் இருந்தாலும், என்னதான் வந்துட்டு இந்த சீரியல் அந்த கான்செப்ட்ல பேஸ் பண்ண கான்செப்ட்ல படம் இருந்தாலும், ஒரு கான்வர்சேஷன் சீன், அந்த பேசுகிற சீன் வந்தாலே நம்மளுக்கு உண்மையிலேயே இரிட்டேட்டாக இருக்கும். என்னடா இப்படி போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. எனக்கு பர்சனலாக இருந்திருக்கு. இந்த படம் பேய் படம்லாம் பார்க்குறப்போ, பேய் படமாக இருக்கட்டும், இந்த சீரியலுக்குள்ள கில்லர் கொலை படம் பார்க்குறமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த நடு அந்த கான்வர்சேஷன் சீன்லாம் வரும், பேசுகிற சீன்லாம் வரும். அது 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 ஒரு மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி லேகாக ஃபீல் பண்ணும் உண்மையிலேயே, ஆனஸ்டா. ரைட்டா? பட் அதுலேயே ஸ்டாரி இருக்கும் உண்மையிலேயே. பட் இந்த படத்துல ஒரு அனிமேஷன் படத்துல கூட அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. சரிங்களா? நம்ம மிஸ்டர் ஹூல்ஃப்க்கும் அப்புறம் ஒரு பூனையா ஒரு சீட்டாவா யாரும் வருவாங்க, சரியா ஞாபகம் இல்லைங்க. இப்பதான் பார்த்தேன். 1 second. அது சீத்தாவோ ஒரு புலி மாதிரி சொல்லலாமா? மிஸ்டர் ஹூல்ஃபா யாரோ வருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் சீன்ஸ் வரும். அது கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி. மற்றபடி படம் வந்துட்டு போன படத்தோட Bad Guys 1ஓட இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும். அந்த ஆக்ஷன்லாம் இருக்கும்ல, இந்த சேஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அந்த போலீஸே துரத்திட்டு வரும், சேஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விறுவிறுன்னு இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? இந்த படத்துல ஹூல்ஃப் வந்துட்டு மிஸ்டர் ஹூல்ஃப் தான் வந்துட்டு பெஸ்ட் டிரைவர். போன படத்துல பார்த்துருப்போம், இந்த படத்துல பெஸ்ட் டிரைவர் தான். பட் வந்துட்டு இந்த படத்துல இன்னொன்னு கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சீஃபா இருந்திருப்பாங்க, இப்போ வந்து கமிஷனர் ஆயிட்டாங்க. சரிங்களா? அவங்க காடி டிரைவ் பண்ணுவாங்க. சரிங்களா? காடி டிரைவ் பண்ணுவாங்க. லிட்டரலி த பெஸ்ட் டிரைவர் மிஸ்டர் வூல்ஃபே பயந்துருவாரு. என்னடா இவ்வளவு பயங்கரமா ஊத்துற அப்படின்ற அலறிடுவாரு. உண்மையிலேயே அது உண்மையிலே ஃபன்னா இருந்துச்சு. உண்மையிலே மறுபடியும் இந்த அஞ்சு கேங்கும் அந்த 5 பேரும் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு, இது ஸ்பாய்லரா இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரிங்களா? இந்த படம் ஆரம்பிக்கிறது வந்து 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் ஈஜிப்ட்ல வந்துட்டு இந்த கேங் வந்து ஒரு ஹைஸ் பண்றாங்க. ஓகேவா? ஒரு ஹைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இந்த குரூப்பே ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? இந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை. பட் இதுல வந்து புதுசா இந்த மெம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேரண்டோலா, அந்த ஸ்பைடர் மிஸ் வெப் இருப்பாங்களா, வெப்ஸ். ஸோ அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வச்சுக்கலாமா, ஃபர்ஸ்ட் ஐஸ்ட். ஓகே, அப்பதான் இந்த குரூப்பே வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஓகேவா? ஸோ அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த ஒயிட் கலர் காடி ஒன்று இருக்கும்ல, அந்த மிஸ்டர் ஹூல்ஃப் வந்து டிரைவ் பண்ணுவார ஒயிட் கலர் கார் இருக்கும்ல, எங்கேருந்து சுட்டாங்கன்ட்டு. சரிங்களா? அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த கண்டினியூட்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாலும் நான் போன வீடியோ சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம மிஸ்டர் ஹூல்ஃப் வந்துட்டு
கேமரா பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாரு. ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயும் ஓப்பனிங்லயும் எண்டிங்லயும் வந்து கேமரா பார்ப்பாரு. லைக் இந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவாரு. அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், டெட்பூல் எப்பவுமே பண்ணுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். நீ கிட்டவா அப்படின்னு தான் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க, அதே மாதிரி இந்த படத்துல ஓப்பனிங்ல இல்ல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டதுக்கு அப்புறம் அப்படி பண்ணுவார், நல்லா இருக்கும். 5 years பிஃபோர் எப்படி அந்த கேங்லாம் ஃபார்ம் பண்ணலாம் காட்ட போறாங்க. அந்த கேங்கோட ஒரு முக்கியமான ஒரு அட்டெம்ப்ட், ஒரு அது எப்படி வச்சிருமா, அந்த கார் இருக்குல்ல, ஒயிட் கலர் கார் வந்து எங்கேருந்து ஆட்டையை போட்டாருங்க, அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து காமிச்சிருவாங்க 5 years agoன்னு சொல்லிட்டு. அப்படி கட் பண்ணா ஓகேவா, கடைசி வந்து மிஸ்டர் ஹூல்ஃப் சொல்லுவாரு, இந்த காடியை தவிர, இந்த காடி செம்மையா இருக்கு, இந்த காடியை தவிர நான் வேற காடியை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா, இப்ப பிரசன்ட்ல வந்துட்டு தான் நீங்க போன படத்தோட கண்டினியூஷன் தான் அது. சரிங்களா, தி பேட் கைஸ் பிகம் குட் கை. ஓகேவா, இப்ப பேட் கை திருடினாங்க, கொள்ளடிச்சாங்க, எல்லாம் ஓகே. இப்ப வந்துட்டு திருந்ததுக்கு அந்த சொசைட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இந்த லா வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப குட் கை ஆகுறதுக்கு. இப்ப சொசைட்டில எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஐஸ்ட் ஒரு கொல்ல கூட்டமா இருந்தா இவங்க எப்படி சொசைட்டில பொழைக்க போறாங்க, அப்படிதான் இந்த கதை ஸ்டாரி இருக்க போகுது. திருந்தணும்னு நினைக்கிறவங்கள இந்த சொசைட்டி எப்படி பாக்குது அப்படின்னு, அது ரொம்ப வந்துட்டு பர்சனலி எனக்கு ரொம்ப ஒரு பப்ளிக்கா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. ஓகே, ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு ஆப்வியஸ்லி அது ஒரு கொள்ளடிக்கிறது பெரிய தப்பு தான். தப்பு பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு சான்ஸ் திருந்துறதுக்காக நம்ம வந்துட்டு திருந்தி சரி நல்ல இந்த சொசைட்டில ஒரு நல்ல மனுஷனா இருக்கலாம், ஒரு நல்ல வேலையில இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டி கிட்ட நம்ம ஒரு போகும்போது சொசைட்டி நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுது. ஒரு வேலை இடத்துக்கு போனா லைக் வந்துட்டு வேலை கொடுக்கறது இல்லை, சான்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகே, போயிட்டு நான் கூப்பிடுறோன்னு சொல்லிட்டு அந்த ரெசுமிலாம் வந்துட்டு போட்டு என்னது டிஸ்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிஜமா, ரியல் லைஃப்ல. அது ரொம்ப உண்மையிலேயே வந்துட்டு லைஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த மூவி. கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியரான ஒருத்தனை லைக் வந்து ரைஸ்ட் பண்ண ஒரு கேங்ஸை எப்படி ஒரு சொசைட்டி ட்ரீட் பண்ணுது. ஒரு சான்ஸ் கேட்டோம் திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கேட்டோம் எப்படி ஒரு சொசைட்டி ட்ரீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது காமிச்சிருப்பாங்க. அந்த கட் பை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ட்ரெய்லர் நீங்க பாத்திருப்பீங்க. ட்ரெய்லர் ரொம்ப ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ட்ரெய்லர்ல ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். பட் லைக் வந்து எப்படி தெரியுமா, மிஸ்டர் ஹூல்ஃப் வந்துட்டு அவர் 3 வாட்டி கொள்ளடிச்ச பேங்க்லயே வேலை கேட்க போயிருப்பாரு. எப்படி இருக்கு சரிங்களா, 3 வாட்டி கொள்ளடிச்ச பேங்க்லயே. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட ஓப்பனிங்கா இருக்கும். மிஸ்டர் ஸ்னேக்கும் மிஸ்டர் ஹூல்ஃபும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியாயிட்டு எதிர்த்தாப்புல வந்துட்டு ஒரு பேங்க்கு போய் வந்துட்டு கொள்ளடிப்பாங்க. ஓகேவா, அங்க ஹூல்ஃபும் ஸ்னேக்கும் வந்தோடனே எல்லாம் பயந்துருப்பாங்க ரெஸ்டாரண்ட்லயே. அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப தெரிஞ்சிச்சு 3 வாட்டி இந்த இடத்துல கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு. 3 வாட்டி கொள்ளடிச்ச பேங்க்லயே வேலை கேட்டிருப்பாங்க. ஸோ அவன் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் மிஸ்டர் பிரானா வந்துட்டு ஒரு இடத்துல வேலை கேட்பாங்க. மிஸ்டர் ஷார்க் வந்து ஒரு இடத்துல வேலை கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஸ் வெப் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வேலை கேட்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அது நல்லா இருக்கும். சரி, கட் பண்ண வந்துட்டு அப்புறம் நம்ம மிஸ்டர் ஸ்னேக் வந்துட்டு 6 பேக்லாம் வச்சிருப்பாரு. 6 பேக் இல்ல 12 பேக் வச்சிருப்பாருங்க. சரிங்களா, அவர் யோகா போவாரு, ஜிம்மு போறாரு, உடம்புலாம் நல்லா பாத்துக்கிறாராம். அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸ்னேக்கு சட்டை போட்டிருப்பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும். லைக் வந்து அந்த ஸ்னேக் வந்துட்டு மிஸ்டர் ஸ்னேக் வந்துட்டு எதை வந்துட்டு இது பண்றாங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அது வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ்லயும் வந்துட்டு கடைசி கட்டத்துலயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸ்னேக் வந்துட்டு 6 பேக் 12 பேக்கோட இருக்கும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாச்சு. ஓவராலா இந்த படம் வந்துட்டு அனிமேஷன் குவாலிட்டி உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. உண்மையை நல்லா இருக்கு. வாய்ஸ் ஓவர் சரிங்களா, வாய்ஸ் ஓவர்லாம் பக்காவா இருந்துச்சு. ஓகே, உண்மையை நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே பிசிறு தட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆனிச்சுங்க. படம் வந்துட்டு ஃபாஸ்டா இருந்துச்சு. அந்த சேஸ் சீக்வன்ஸ் டக்கு ஒரு 3-4 சேஸ் சீக்வன்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே, டக்கு இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புது வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த கினிப்பிக்கு சொல்லி ஆகணுமே, ஜெயில இருந்து ஆர்ம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா, அந்த கினிப்பிக்கு வச்சே ஒரு மிட் கிரெடிட் சீன் இருக்கு. அது வந்துட்டு நீங்க டைட்டில் அந்த மிட் கிரெடிட் இருக்கும்ல, ரோல் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு வாங்க. சரிங்களா, ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஓகே, ஸோ அது மேபி அந்த அடுத்த பாட்டுக்கான லீடப்பா கூட அமையலாம், எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் சொல்றேன். சரிங்க, ஸோ ஓவரால் அந்த படம் வந்துட்டு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு
இந்த படத்துல வந்து ஒரு லவ் போர்ஷன் காமிச்சிருந்தாங்க. நம்ம ஹூல்ஃப்க்கும் நம்ம கவர்னருக்கும் வந்துட்டு ஒரு லவ் போர்ஷன் கிஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதை காமிச்சிருப்பாங்க, அந்த ஹைஸ்ட். ஓகேவா, நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறவன திரும்ப கெட்டவனா மாத்தி விட்டு செய்யாத ஒரு கொள்ளைக்கு ஹைஸ்டுக்கு திருட்டு பட்டம் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த உலகத்தை காப்பாத்துற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஷினை கையில எடுத்திருப்பாங்க. கடைசியா அந்த உலகத்தை அவங்க தான் காப்பாட்டினாங்க. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க கதை. அது ரொம்ப நல்லா இருக்கும், உண்மையில நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் செம்மையா தேட்டர்ல செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் தனியா வேற இருந்தேன்னா செம்மையா கத்தி சிரிச்சு உண்மையில செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க. உண்மையில நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன சொன்னா அந்த ஒரு 5 minutes போர்ஷன் நினைக்கிறேன். அந்த வில்லன் கேரக்டர் இருக்கும், ஒரு லேடி வில்லன் கேரக்டர் இருக்கும், கிட்டி கேட்னு. அந்த கேரக்டருக்கும் மிஸ்டர் ஹூல்ஃப்க்கும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். ஸோ அது கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் போர் அடிச்சு, என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல தான் ஸ்டோரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கேயுமே போர் அடிக்குது. படம் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நல்லா ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துருங்க. இந்த 5 minutes அந்த 5 years ago போட்டிருக்கோம்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு அந்த 5 minutes ஃபர்ஸ்ட் 5 minutes பார்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு பேட் கைஸ் 1 பாருங்க. பேட் கைஸ் 1 பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேட் கைஸ் 2 வந்துட்டு திரும்ப அந்த ஆஃப்டர் 5 minutes இருந்து பாருங்க. சரிங்க, அப்படிதான் கதையை எடுத்திருப்பாங்க. அது ஒரு சின்ன போர்ஷன், அந்த 5 ஒரு பாஸ்ட் சும்மா விஷுவலா காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையை நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சுங்க. அப்பவே 5 வருஷமா 5 வருஷத்துக்கும் மேல வந்துட்டு இவங்க வந்து ஹைஸ் பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்கா. சரிங்களா, அந்த அமெரிக்கால மட்டும் இல்ல, ஈஜிப்ட்ல போயே கொள்ள அடிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த டெக்கி சைட்டு, இந்த டேலண்ட்ல அவங்க அந்த கேரக்டரோட இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. உங்க டைம்ல தான் உங்க கிட்ஸை கூட்டு போங்க. ஒரு அடல்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் வேணும்னா ஒரு இந்த வீக்கெண்டுக்கா இந்த வீக் டேஸ்க்கா உங்க டைம் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க. செம்மையான ஒரு படம், செம்ம ரிலீஃபா இருந்துச்சு. உண்மையில நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சவுண்ட்ஸா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு, உண்மையை நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு உண்மையிலே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைதான். பிகாஸ் வந்து அந்த சேஸ் சீக்வன்ஸு, ஓகேவா, அதுக்கெல்லாம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உண்மையிலே தேவை. ஒரு கடைசியிலலாம் சூப்பர்மேனை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, சூப்பர்மேன் யாரு? சூப்பர்மேன் வந்துட்டு த சிம்பிள் ஆஃப் ஹோப். சரிங்களா, ஹோப்பை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேனை கலாய்ச்ச மாதிரியே இருந்துச்சு உண்மையிலே. கடைசி சீன்லாம் வந்துட்டு கடைசி படம் முடிய போற நேரத்தில் வந்துட்டு மிஸ்டர் ஹூல்ஃப் வந்துட்டு சொல்லும், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவை வந்து ஹோப் தான், நம்பிக்கை தான் சொல்லிட்டு கட் பண்ணி ஒரு சீன் காமிப்பானுங்க. எல்லாத்துக்கும் எல்லா போட்டோவும் போட்டு நம்ம மிஸ்டர் ஹூல்ஃப், ஸ்னேக்கு, ஷார்க், பிரானா, டேரண்டுலா, நம்ம டியான், நம்ம கவர்னர், அவங்களும் வந்து ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டிருப்பாங்க, RIPன்னு. ஒரு கட்டத்துக்கு மேல சிரிப்பு வந்துருச்சு. அதுங்க செத்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபீல்லாம் வராது. அது உண்மையிலே ஃபன்னா இருந்துச்சு. என்னடா ஹோப்னு பேசுறது, என்ன செத்துட்டேன் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. அது சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேபி ஸ்பாய்லர் ரிவ்யூவா இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க படம் பார்க்க போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க என்னவா இருந்தாலும் நீங்க டைம் இருக்கிறப்போ உங்க விருப்பப்படி இந்த படம் பார்க்குற மாதிரி இல்லையா நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, பார்த்துருக்கேன். ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சனி ஆஃப் டேக் கேர், பாய்.